நம்மளோட கோழிகளுக்கு சத்தான ஆகாரம் கொடுக்கும்போது அந்த கோழிகள் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா சைனிங்காகவும் இருக்கும் பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட கோழிகளுக்கு நார்மலாக இப்போ நான் என்னென்னா முட்டை போடுற கோழிகள் தனியாகவும் ஓரளவு மீடியம் சைஸில் உள்ளதும் தனியாகவும் அப்படி தனித்தனியாக பிரித்து தான் ஒரு 3 பெரிய பெரிய கூண்டில் நான் வச்சுருக்கேன். சரிங்களா, பெரிய பெரிய பாத்தி மாதிரி கட்டி கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 இதில் நான் வச்சுருக்கேன். 3 இதுலேயும் தனித்தனியாக நிறைய கோழிகள் வளர்க்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோழிகள் ரெகுலராக முட்டை போடணும், ரெகுலராக அது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும்னா நான் பண்ணுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பெரும்பாலும் சத்தான ஆகாரம் சோளம், கம்பு, கேழ்வரகு, வெள்ளைச்சோளம், ஸோ இந்த மாதிரி தீவனத்தை அரைச்சி போடுங்க. ரெகுலராக கீரை போடுங்க, அசோலா போடுங்க. கீரை இந்த கடைகள்லாம் வேஸ்ட்டுகள் கிடைக்கும். ஸோ அதை வாரத்துக்கு நீங்கள் 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் அதை வாங்கி போடலாம். 10 ரூபா 20 ரூபா தான் இருக்கும். நிறைய வேஸ்ட்டுகள் கிடைக்கும், அந்த வாழைத்தண்டு வேஸ்ட்டுகள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம போடும்போது அந்த கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அது நான் பண்ணும்போது நம்ம அப்படி ரெகுலராக நம்ம செய்யும்போது அந்த கோழிகள் ஆரோக்கியமாக இருக்கும். இது போக மீன் கழிவுகளும் நம்ம வாரத்துக்கு ஒருக்க நம்ம போடணும். ஸோ மீன் கழிவுகள் நம்ம போடும்போது அந்த கோழிகள் இன்னும் கொஞ்சம் சத்தாகவும் இருக்கும், ரெகுலராக நம்மளுக்கு முட்டை போடும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கோழியும் நல்லாயிருக்கும், சேவலும் நல்லா பார்க்கவே நல்ல ஒரு இதாகவும் இருக்கும், சூட்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சத்தான ஆகாரம் கொடுக்கும்போது அதுகளுக்கு மினரல்ஸ் கிடைக்கும், நார்ச்சத்து கிடைக்கும், புரோட்டீன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும் போது அந்த கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி முட்டை போடுற ப்ராப்ளம்லாம் குறையும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.